விரைவாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் 8 துரித செய்திகளை பார்க்கலாம். மருத்துவ படிப்பில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் ஓபிசி பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க கோரியும் அதனை இந்த ஆண்டே அமல்படுத்த கோரியும் தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் 2 வாரங்களில் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவ படிப்பில் ஓபிசி பிரிவினருக்கு மத்திய தொகுப்பில் இருந்து 50% இடஒதுக்கீடு வழங்க அதிமுக, திமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தன. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக அடுத்த கல்வியாண்டிற்குள் முடிவெடுக்க மத்திய அரசு மற்றும் மருத்துவ கவுன்சிலுக்கு உத்தரவிட்டது. இதனையடுத்து 50% இடஒதுக்கீடு முறையை நடப்பு கல்வியாண்டே அமல்படுத்த கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி நாகேஸ்வர ராவ் தலைமையிலான அமர்வு மத்திய அரசு 2 வாரத்திற்குள் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் 280 ரூபாய் விலை உயர்ந்து 40,888 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 5,111 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 30 காசுகள் அதிகரித்து 76 ரூபாய் 70 காசுகளாக உள்ளது. கடந்த சில நாட்களாக பங்குச் சந்தைகள் மற்றும் தங்கத்தின் மீது முதலீட்டாளர்கள் முதலீடு செய்வதும் திரும்பப் பெறுவதுமாக உள்ளதால் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் ஊசலாட்டத்தில் உள்ளது. கொரோனா ஊரடங்கு முடியும் வரை உயரழுத்த மின்சாரம் பயன்படுத்தும் தொழிற்சாலைகளில் குறைந்தபட்ச மின்கட்டணம் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. தென்னிந்திய ஸ்பின்னிங் மில் அசோசியேஷன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. அதில் கொரோனா ஊரடங்கால் 3 மாதங்களாக மில்கள் மூடியிருந்ததால் நிதி நடவடிக்கைகள் முடங்கிவிட்டதாக கூறப்பட்டிருந்தது. இந்த சூழலில் உயரழுத்த மின்சாரத்திற்கான முழு கட்டணத்தையும் செலுத்தச் சொல்லாமல் குறைந்தபட்ச கட்டணம் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மனுதாரர்களின் கோரிக்கையை ஏற்று ஊரடங்கு முடியும் வரை உயரழுத்த மின்சாரத்திற்கான குறைந்தபட்ச கட்டணத்தை வசூலிக்க மின் பகிர்மான கழகத்திற்கு உத்தரவிட்டார். கூடுதலாக வசூலித்திருந்தால் அதனை வருங்கால கட்டணங்களில் சரி செய்து கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டது. தமிழக அரசின் வேண்டுகோளை ஏற்று தமிழகத்தில் சிறப்பு ரயில் சேவைகள் இந்த மாதம் 31ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் அறிவிக்கப்பட்டு சில நாட்கள் மதுரை, விழுப்புரம், திருச்சி, செங்கல்பட்டு, கோவை, காட்பாடி, அரக்கோணம், கோயம்புத்தூர், கோவை, மயிலாடுதுறை மற்றும் திருச்சி, நாகர்கோவில் ஆகிய வழித்தடங்களில் கட்டுப்பாடுகளோடு ரயில்கள் இயக்கப்பட்டன. ரயில் போக்குவரத்தால் தொற்று அதிகரித்ததை அடுத்து இந்த மாதம் 15ஆம் தேதி வரை ரயில்களை தமிழக அரசு ரத்து செய்திருந்தது. இந்நிலையில் இந்த ரத்தானது வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. முன்பதிவு செய்தவர்கள் 100 விழுக்காடு பணத்தை திரும்பப் பெறும் வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே அறிவித்துள்ளது. எனினும் எம்ஜிஆர் சென்ட்ரல், புதுடெல்லி இடையேயான ராஜ்தானி சிறப்பு ரயில் மட்டும் இயங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொலை மிரட்டல் விடுப்பதாக நடிகை மீரா மிதுன் மீது நடிகை ஷாலு அம்மு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். நடிகர் விஜயின் மனைவி சங்கீதா மற்றும் சூர்யாவின் மனைவியும் நடிகையுமான ஜோதிகாவை தரக்குறைவாக விமர்சித்த அண்மையில் சமூக வலைதளங்களில் மீரா மிதுன் பதிவிட்டிருந்தார். இதற்கு பாரதி ராஜா, வைரமுத்து உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்தனர். இதேபோன்று வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் நடிகையான ஷாலு அம்முவும் ட்விட்டரில் தனது கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். இதற்காக தன்னை கொலை செய்து விடுவேன் என மீராவின் ஆதரவாளர்கள் மிரட்டுவதாக ஷாலு அம்மு சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். சில இணையதளங்களில் தனது புகைப்படத்தை தவறாக சிலர் பதிவிட்டு வருவதாகவும் ஷாலு அம்மு தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார். மீரா மிதுனை பற்றி நீங்கள் பேசுகிறது நிறுத்தலைன்னா, இந்த மாதிரி மாஃபியான்னு போடுற அந்த ஹேஷ்டேக்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணல அப்படின்னா உங்களை கொலை பண்ணுறதுக்கு கூட நாங்கள் யோசிக்க மாட்டோம். அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தினது எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. யாருக்குனாலும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா? விமானம் மூலம் தமிழகம் வரும் பயணிகளுக்கான தனிமைப்படுத்துதலில் சில தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 10 வயதிற்கு குறைவாக உள்ள பயணிகளுடன் வருபவர்களை விமான நிலையத்தில் இனி தனிமைப்படுத்த வேண்டியதில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் விமான பயணம் மேற்கொள்வதற்கு 96 மணி நேரம் முன்பாக கொரோனா பரிசோதனை செய்து முடிவு நெகட்டிவ் என வந்திருந்தால் அவர்களுக்கும் தனிமைப்படுத்தலிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் இவர்கள் அனைவரும் வீட்டில் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர், தருமபுரி உட்பட 8 மாவட்டங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் ஒடிசா மற்றும் மேற்குவங்க கடலோர பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் தேவாலா பகுதியில் 7 சென்டிமீட்டரும், கூடலூர், பந்தலூர், நடுவட்டம் பகுதியில் தலா 1 சென்டிமீட்டரும் பதிவாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் குளச்சல் முதல் தனுஷ்கோடி வரை நாளை இரவு 11 மணி வரை அலையின் சீற்றம் அதிகமாக இருக்கும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
கடலூர் அருகே வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கேஎன்பேட்டை பகுதியில் குடோன் ஒன்றில் குட்கா பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து இந்த பகுதிக்கு சென்ற டிஎஸ்பி சாந்தி தலைமையிலான போலீசார் சந்தேகத்திற்கிடமான ஒரு வீட்டை ஆய்வு செய்தனர். அப்போது அங்கு மூட்டை மூட்டையாக குட்கா பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவைகளை பறிமுதல் செய்த போலீசார் வீட்டின் உரிமையாளரை தேடி வருகின்றனர். ஊதிய குறைப்பை கண்டித்து பிரபல ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவனமான ஸ்விக்கி நிறுவன ஊழியர்கள் சென்னை ராயப்பேட்டையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நந்தா. நந்தா, போராட்டத்திற்கு என்ன காரணம்? ஏற்கனவே நேற்றைக்கு பூந்தமல்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஸ்விக்கி நிறுவன ஊழியர்கள் இதே மாதிரியான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில இன்னைக்கு மறுபடியும் இந்த போராட்டம் தொடர்கிறது. என்ன காரணம்? விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், ஊதிய குறைப்பை கண்டித்து பிரபல ஆன்லைன் டெலிவரி நிறுவனமான ஸ்விக்கி நிறுவனத்தின் ஊழியர்கள் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நேற்றிலிருந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த நிறுவனத்தில் மட்டும் கிட்டத்தட்ட சென்னையில் சுமார் 7000க்கும் அதிகமான ஊழியர்கள் வேலை செய்கிறார்கள். அதாவது நிறுவனம் தொடங்கிய காலத்தில் ஒரு உணவு டெலிவரிக்கு 4 கிலோமீட்டர் தொலைவிற்குள்ளாக உணவு டெலிவரி வழங்குவதற்கு ஒரு டெலிவரிக்கு 36 ரூபாய் ஊதியமாக வழங்கப்பட்டது. பல்வேறு காரணங்களால் அது படிப்படியாக 35 ரூபாய் என குறைக்கப்பட்டு தற்போது அது 15 ரூபாயாக குறைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு நாளைக்கு 16 மணி நேரத்திற்கு மேலாக ஊழியர்கள் வேலை செய்வதாகவும் வேலைக்கு ஏற்றவாறு ஊதியம் இல்லை எனவும் ஊழியர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல டெலிவரி வழங்கும் போது வெயிட்டிங் சார்ஜ் இது போன்ற பல சலுகைகள் ஊழியர்களுக்கு ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் ஊழியர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் மீண்டும் பழையபடி ஊதியம் பழையபடி வழங்கப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் வெயிட்டிங் சார்ஜ் உள்ளிட்ட சலுகைகள் மீண்டும் வழங்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியும் ஸ்விக்கி ஊழியர்கள் சென்னையில் தற்போது காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் நேற்றிலிருந்து ஸ்விக்கியில் ஆர்டர் செய்யும் போது உணவு டெலிவரி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. பாலவி நந்தா, இது தொடர்பாக ஸ்விக்கி நிறுவன தரப்பிலிருந்து ஊழியர்களிடம் ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறதா? என்ன தொடர் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொரோனா மாதிரியான ஒரு பெருந்தொற்று காலத்துல இந்த மாதிரியான திடீர் ஊதிய குறைப்பு என்பது ஊழியர்களை ஒரு நெருக்கடி நிலைக்கு ஆளாக்கும். இது தொடர்பாக எதுவும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறதா நிறுவனத்திற்கும் ஊழியர்களுக்கும்? நிச்சயமாக இதற்கு முன்பாக ஊழியர்களுக்கும் நிறுவனத்திற்கும் இணைப்பு பாலமாக ஒவ்வொரு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அந்த மண்டலத்திற்கு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த ஊழியர்கள் அவர்களுடைய குறைகளை அந்த மண்டலத்தினுடைய அதிகாரிக்கு தெரிவிக்கும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அந்த வசதியும் இந்த ஊழியர்களுக்கு நீக்கப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக ஊழியர்கள் தங்களுடைய குறைபாடுகள் ஏதேனும் நிறுவனத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்றால் ஆன்லைன் மூலமாக மட்டுமே அவர்களுடைய குறைகளை நிறுவனத்திற்கு தெரியப்படுத்த முடியும். தற்போது வரை ஊழியர்கள் அவர்களுடைய நிலைப்பாட்டை ஆன்லைன் மூலமாக நிறுவனத்துக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை நிறுவனம் தரப்பிலிருந்து எந்த கட்ட பேச்சுவார்த்தைக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை. பாலகன், ஊதியம் குறைக்கப்பட்டதன் காரணமாக ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவனமான ஸ்விக்கியின் ஊழியர்கள் தொடர்ந்து நேற்று தொடங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று ராயப்பேட்டையில் அவர்கள் ஊதியம் குறைக்கப்பட்டது மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை நசுக்கக்கூடிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருப்பதாக கூறி முழக்கங்களை எழுப்பி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி நந்தா. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷனை குற்றவாளி என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புலம்பெயர் தொழிலாளர்களின் வழக்கை உச்சநீதிமன்றம் சரியாக கையாளவில்லை என்று பிரசாந்த் பூஷன் விமர்சித்திருந்தார். இந்த விவகாரத்தில் நீதிபதிகளின் செயல்பாட்டை விமர்சித்தும் சமூக வலைதளங்களில் அவர் கருத்து பதிவிட்டிருந்தார். இதையடுத்து உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து பிரசாந்த் பூஷன் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கில் பிரசாந்த் பூஷனை குற்றவாளி என்று அருண் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. அத்துடன் தண்டனை விவரங்கள் வரும் 20ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தை ரத்து செய்ய கோரி பிரசாந்த் பூஷன் உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்து பிறகு அதை திரும்பப் பெற்றனர். விதிகளை பின்பற்றாத தமிழக அரசின் 3 பிஎட் கல்லூரிகளுக்கு ஆசிரியர் கல்விக்கான தேசிய கவுன்சில் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழகத்தில் உள்ள சில ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் வழிகாட்டு நெறிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவதில்லை, அடிப்படை வசதிகள் இல்லை, பேராசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை என பல்வேறு புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக ஆசிரியர் கல்விக்கான தேசிய கவுன்சில் பல்வேறு கல்லூரிகளில் ஆய்வு மேற்கொண்டது. அதன் அடிப்படையில் கோவை, வேலூர் மற்றும் சைதாப்பேட்டையில் உள்ள 3 அரசு பிஎட் கல்லூரிகள் உள்ளிட்ட 28 கல்லூரிகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அத்துடன் சில தனியார் கல்லூரிகளின் அங்கீகாரத்தையும் ரத்து செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவில் ஒரே நாளில் புதிதாக 64,553 பேருக்கு கொரோனா கண்டறியப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மொத்த பாதிப்பு 24,61,191 உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் புதிதாக 1007 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் கொரோனாவால் இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 48,040 அதிகரித்திருக்கிறது. 6,61,595 பேர் சிகிச்சையில் உள்ளனர்.
குணமடைந்தோர் எண்ணிக்கை 17,51,556 அதிகரித்திருக்கிறது. இதுவரை 2,76,94,416 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளன. வியாழக்கிழமை மட்டும் 8,48,728 பேரிடம் சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. 2020ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய 15 காவலர்களுக்கு முதலமைச்சர் காவல் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கூடுதல் காவல்துறை இயக்குநர் டேவிட்சன் தேவாசிர்வாதம் IPS, காவல்துறை தலைவர் சங்கர் IPS, திருநெல்வேலி காவல்துறை துணை ஆணையர் சரவணன் உட்பட 5 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புலன் விசாரணையில் சிறப்பாக பணியாற்றிய 10 காவல்துறை அதிகாரிகளுக்கும் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு துணை ஆணையர் நாகஜோதி, திருச்சி காவல் ஆய்வாளர் BS சித்ரா உள்ளிட்டோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. விருது பெறுவோருக்கு தலா 8 கிராம் எடையுடன் கூடிய தங்கப்பதக்கம் மற்றும் 25,000 ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேறொரு விழாவில் பதக்கங்களை வழங்குவார் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலை திறப்பு தொடர்பாக குழு அமைக்க கோரிய வழக்கில் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஊரடங்கு காரணமாக மூடப்பட்டுள்ள திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலை திறக்கவும் ஆகம விதிகளின்படி உற்சவங்கள் பூஜைகள் நடத்துவது குறித்து முடிவெடுக்கவும் குழு அமைக்க கோரி ரங்கராஜன் நரசிம்மன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். மேலும் கோவிலின் மதம் சார்ந்த விவகாரங்களில் அறநிலைத்துறை ஆணையரும் கோவில் இணை ஆணையரும் தலையிட தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் சுந்தரேஷ் மற்றும் ஹேமலதா முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கு தொடர்பாக 3 வாரங்களில் பதிலளிக்க அறநிலைத்துறை மற்றும் ஸ்ரீரங்கம் கோவில் இணை ஆணையருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அமெரிக்காவில் அதிவேகமாக பரவி வரக்கூடிய காட்டுத்தீயால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டு வருகின்றனர். கலிபோர்னியா மாகாணத்தின் தெற்கு பகுதியில் உள்ள வனப்பகுதியில் பயங்கர காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. லாஸ் ஏஞ்சலஸின் புறநகர் பகுதியான அசுஷா என்ற இடத்தில் பரவியுள்ள காட்டுத்தீ 10 சதுர கிலோமீட்டர் காட்டை அழித்துள்ளது. காட்டுத்தீயின் காரணமாக அனல் காற்று வீசி வருகிறது. இதனால் மக்கள் தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். தீயணைக்கும் பணியில் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் களமிறக்கப்பட்டுள்ளன. எனினும் தீ குறையாமல் எரிந்து வருகிறது. விரைவுச் செய்திகளை தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். ராஜஸ்தான்